இந்த பீரியாடிக் டேபிள் இருக்க ஆட்டம்லாம் பார்க்க இந்த மாதிரி கோளாறாக இருக்கும் ஓகேங்களா. ஆனால் ஆக்சுவலாக இது ரொம்ப சிம்பிள். அதை நான் உங்களுக்கு பில்ட் பண்ணியே காட்டுறேன். எந்த ஒரு ஆட்டம் எடுத்தாலும் அதில் 3 பொருள் தான் இருக்கும். புரோட்டானு, நியூட்ரானு, எலக்ட்ரானு. இந்த 3த்தையும் நம்ம ஆர்பிட்டல் அப்படின்ற ஒன்றில் எப்படி அடுக்கிறோமோ அதை பொறுத்து இந்த ஆட்டம்ஸ் வந்து டிசைட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்களேன். ஹைட்ரஜன் தான் ஆட்டம் நம்பர் 1 ஓகேங்களா. அதை எடுத்தோன்னா அதோடைய சென்டரில் ஒரே ஒரு புரோட்டான் இருக்கும். இப்போ நான் புரோட்டான் எடுத்துமே உள்ளே வைக்கிறேன். அதை சுற்றி ஒரு எலக்ட்ரான் இருக்கும் ஓகேங்களா. இப்போ இது மாதிரி இருக்கிறது நம்ம ஹைட்ரஜன் சொல்லுவோம். ஏன் ஹைட்ரஜன் 1ஆம் நம்பர் ஆட்டம்னா அதில் ஒரு புரோட்டான் தான் இருக்கும், ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். இப்போ அதுவே 2ஆம் நம்பர் ஆட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீலியம். ஏன் ஹீலியம் 2ஆம் நம்பர் ஆட்டம் இருக்குன்னா ரொம்ப சிம்பிள். அதில் 2 புரோட்டான் இருக்கும், சுற்றி 2 எலக்ட்ரான் இருக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆட்டம் பேர் ஹீலியம். பட் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இப்போ இந்த சென்ட்ரல் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரோட்டான் 2 புரோட்டான் இருக்குது பார்த்தீங்களா. 2 புரோட்டானும் பாசிட்டிவ் ஓகேங்களா. எப்போவே நமக்கு தெரியும் பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணும். எப்படி மேக்னெட்டில் நார்த்து ரிப்பல் பண்ணுதோ அதேமாதிரி பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணும். அதனால் இந்த சென்ட்ரலில் இருக்க இந்த 2 புரோட்டான்ஸும் ஒன்றுக்கு ஒன்று ரிப்பல் பண்ணி உடச்சிடும் இந்த ஆட்டமை. அது நடக்காமல் இருக்கிறதுக்காக இயற்கையாக வந்து இன்னொரு எலமெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது பேர் தான் நியூட்ரான். ஸோ பேசிக்காக இந்த இடத்துல நம்ம 2 நியூட்ரானை வைக்கணும். இந்த 2 நியூட்ரான் என்ன பண்ணணும்னா 2 புரோட்டான்ஸை வந்து ஒன்றா பிடிச்சி வச்சுக்கும். ஸோ அதனால தான் இந்த நியூட்ரான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கன்டினியூ பண்ணுவோம். இப்போ 3வது ஆட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லித்தியம். ஏன் லித்தியம் 3வது ஆட்டமாக இருக்குன்னா ரொம்ப சிம்பிள். அதில் 3 புரோட்டான் இருக்கும், சுற்றி 3 எலக்ட்ரான் இருக்கும். இது மாதிரி இருக்கும்போது அது லித்தியம். இதே மாதிரி தான் பீரியாடிக் டேபிள் இருக்க 118 ஆட்டமே டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 118 ஆட்டம் என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சினியம் ஏன் 118ஆவது இருக்குது? இந்த எக்ஸாம்பிள் வச்சு நீங்களே சொல்லலாம். அதோடைய சென்டரில் 118 புரோட்டான்ஸ் இருக்கும், சுற்றி 118 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதுதாங்க இந்த பீரியாடிக் டேபிள். சேனலில் இன்னும் டீட்டெயிலான வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து வரும். ஸோ அதுக்காக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.